பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன் படுத்துன்னு இருக்கான். எழுந்துட்டு தாய்ப்பால் குடினா குடிக்க மாட்டேங்கிறான். மணியோ 12 மணி ஆறுது. முந்தின நாள் இரவும் தாய்ப்பால் குடிக்கல, இன்று காலையும் குடிக்கல. பகல் உச்சி காலமே வந்துருத்து, இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே எழுப்பினாலும் கொஞ்சம் சோம்பல் முறிக்கிறான், மறுபடியும் படுக்கிறான். பொதுவா புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமான்னு சொல்லுவா. இது பூனைக்கு பிறந்தது புலியா இருக்கே. வசுதேவர் பூனை மாதிரி அவ்வளவு சாதுவா இருப்பார். அவர் எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார், அதிர்ந்து பேச மாட்டார், அவ்வளவு சாப்பிட்டு அவருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமாடா பண்ணுவேன் வாசுதேவா. இதுல உங்க அப்பா நந்தகோபர்னு ஒருத்தர் இருக்காரு பாரு. ஏன்னா மனைவிகளுக்கு எல்லாம் எப்போதும் கணவனை 2 வார்த்தை சொல்லணும், மங்களாசாசனம் சொல்லிட்டா. உன்னை என்ன பண்ற என்ன ஏதுன்னு நோட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். உன்னை நோக்கவே மாட்டேங்கிறார், கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு வேலை வேலை. நிறைய மனைவிகள் கணவனை சொல்லுவா பாருங்க, உங்களுக்கு வேலை தான் எப்ப பார்த்தாலும், நீங்க வீட்டை பாக்குறது இல்ல, மனைவியை பாக்குறது இல்ல, குழந்தைய பாக்குறது இல்ல. யசோதை நாள்ல இருந்தே இது இருக்கு. உங்க அப்பா நந்தகோபர் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. அவருக்கு தோட்டம் இருக்குங்கிறார், துறவு இருக்குங்கிறார், வயல்வெளி பக்கம் போறேங்கிறார், மாடுகளை மேய்க்கணுங்கிறார், அதை போய் பார்வையிடணுங்கிறார். எங்கேயோ வெளியில கிளம்பி போயிடுறார். அப்புறம் திடீர்னு கேட்டா மாட்டு வண்டி வாங்கிட்டு வந்தேங்கிறார். உந்த யார் உன் திறத்தர் அல்ல. உங்க அப்பா நந்தகோபர் உன்னை பத்தி கண்டுக்கிறதே இல்ல. சரி, இப்ப நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்ப அப்பா பொறுப்பு இல்லாம போயிட்டார். அப்ப நானாவது பொறுப்பா உன்னை கண்டிக்கணும்னா, உன்னை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனக்கு இல்லடா. அப்ப அவர் கண்டுக்கிறதே இல்ல. நான் கண்டுகொண்டாலும் கட்டுப்படுத்துறது இல்ல. அப்பா கண்டுக்கிறது இல்ல, அம்மா கட்டுப்படுத்துறது இல்ல. உந்த யார் உன் திறத்தர் அல்லர், உன்னை நான் ஒன்று உரப்ப மாட்டேன். இப்படியே தறிகெட்டு உன்னை விட்டா என்னடா ஆகும்? இவ்வளவு விஷமம் பண்றியே, இதெல்லாம் பண்ணிட்டு போ. இப்ப நான் உங்ககிட்ட விஷமம் பண்ணாதேன்னு சொல்ல வரல. நான் சுரந்த முலையுடாயே, நான் சுரக்கக்கூடிய முலை, அந்த தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலை நீ குடிக்கணும் தானடா இவ்வளவு கேட்டு இருக்க. இப்போது சுரந்த என் மார்பகத்தில் இருந்து பால் சுரந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த தாய்ப்பாலையாவது குடிச்சுட்டு விஷமம் பண்ணுடா. விஷமம் பண்றதுக்காவது தெம்பு வேணுமே, அதுக்காகவாவது தாய்ப்பால் குடிடான்னு கேட்பதுதான் 3வது பாசுரம்.